Namaste children, welcome to science class. So today we are going to see the topic application of principle of flotation. Application of principle of flotation. அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா hydrometer and lactometer. இது நம்ம பார்க்க போகிறோம். So first we see the hydrometer. So this is the application of principle of flotation. In that first we see the hydrometer. So hydrometer அப்படிங்கிறது என்னன்னா it is an instrument used to measure the density or relative density of the liquid is called hydrometer. So the direct reading instrument used for measuring the density or relative density of the liquid is called hydrometer. So a direct reading instrument used for measuring the density or relative density of the liquid is called hydrometer அப்படினு சொல்றாங்க. இது எந்த பிரின்சிபல்ல வர்க் ஆகுது அப்படினா it is based on the principle of flotation. Flotation principle இது வர்க் ஆகுது. So அப்ப ஹைட்ரோமீட்டர்ங்கிறது என்னமா இங்க it is an instrument to take a direct reading is used for measuring the density or relative density of the liquid is called hydrometer. Hydrometer is based on the principle of flotation. அப்படினா என்னன்னு கொடுத்திருக்காங்க, that is the weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. அதாவது நம்ம ஹைட்ரோமீட்டரை அந்த லிக்விட் குள்ள இம்மர்ஸ் மூழ்க வெச்சோம் அப்படினா அந்த அளவுக்கு வாட்டர் என்ன ஆகும், மேல அந்த weight of the liquid வந்து டிஸ்ப்ளேஸ் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ நம்மளே வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை தண்ணிக்குள்ள போட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலான வெயிட் டிஸ்ப்ளேஸ் ஆகும், வெளியில வரும். சரிங்களா, அதுதான். So that is அப்படினா the flotation அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றாங்க, the weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer is equal to the, அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா weight of the hydrometer, அந்த வாட்டர் டிஸ்ப்ளேஸ் ஆனது ஹைட்ரோமீட்டரோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஸோ இதுதான் ஹைட்ரோமீட்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷனில் என்ன பார்த்தோம் டாபிக் நம்ம ஹைட்ரோமீட்டர். ஹைட்ரோமீட்டர்ங்கிறது என்னது, இட்ஸ் அ டைரக்ட் ரீடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் த density or relative density of the liquid is called hydrometer. Hydrometer is based on the principle of flotation. அப்படினா that is the weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. அடுத்தது ஹைட்ரோமீட்டர் நான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. see this diagram. நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், அது கவனிங்க. ஸோ இப்போ வேற ஒரு டயக்ராமை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாருங்கள், இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் சைஸில் டியூப் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஹைட்ரோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் ஹேவிங் எ ஸ்பெரிக்கல் பல்ப். ஸோ திஸ் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம். இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம். கீழே வந்துட்டு ஒரு ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப் பல்ப். ஸோ ஹைட்ரோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் ஹேவிங் எ ஸ்பெரிக்கல் பல்ப் அட் இட்ஸ் லோயர் எண்ட். இந்த இடத்துல இருக்குது. அண்டு நேரோ டியூப், இதுக்கு மேலே வந்து என்ன இருக்குது, நேரோ டியூப் இருக்குது பாருங்கள். இதை தான் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெரிக்கல் பல்பு, இது தான் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம்முன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அட் இட்ஸ் லோயர் எண்ட் அண்டு நேரோ டியூப் அட் இட்ஸ் அப்பர் எண்ட். அப்பர் எண்டில் வந்து நேரோ டியூப் இருக்குது. த லோயர் ஸ்பெரிக்கல் பல்ப் இஸ் பார்ஷியலி ஃபில்டு வித் லெட் ஷார்ட்ஸ். இந்த இடத்துல இந்த பார்ட்டில் இந்த இடத்துல வந்துட்டு இங்கே இதுக்குள்ளே வந்து லெட் ஷார்ட்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. என்ன ஷார்ட்ஸ்மா, லெட் ஷார்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் அப்படின்னு சொன்னோம். இது வந்து அப்பர் எண்டில் நேரோ டியூப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹைட்ரோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் ஹேவிங் எ ஸ்பெரிக்கல் பல்ப் அட் இட்ஸ் லோயர் எண்ட் அண்ட் நேரோ டியூப் அட் இட்ஸ் அப்பர் எண்ட். தென் த லோயர் ஸ்பெரிக்கல் பல்ப் இஸ், அந்த லோயர் ஸ்பெரிக்கல் பல்ப் எதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், ஹைட்ரோ அப்படின்னா இது வாட்டர்னு அர்த்தம். ஸோ அப்போ தண்ணிக்குள்ளே ஃபில் ஆகிருக்கு. அதாவது ஒரு டியூப் எடுத்துக்கிறாங்க, அதாவது ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி எடுத்துக்கிறாங்க, இல்லை ஒரு பீக்கர் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஹைட்ரோமீட்டர்லேயே வந்துட்டு மெஷரிங் கேலிப்ரேட் ஆகிருக்கும், ஸ்கேல்ஸ் வந்து கேலிப்ரேட் ஆகிருக்கும். இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கில் காமிச்சிருக்காங்களா, இங்கே ரீடிங் காட்டியிருக்காங்க பாருங்கள், 20, 24, 23, 20. ஸோ 23 இது வந்து 20 காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதுலேயே நமக்கு வந்துட்டு ரீடிங்கை மெஷர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இப்போ ஹைட்ரோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் ஹேவிங் ஸ்பெரிக்கல் பல்ப் at its lower end and a
நேரோ டியூப் அட் இட்ஸ் அப்பர் எண்ட், அதோட அப்பர் எண்டில் நேரோ டியூப் இருக்குது, அதை காமிச்சேன் உங்களுக்கு. அண்ட் லோயர் ஸ்பெரிக்கல் பல்ப் என்னது பார்ஷியலி ஃபில்டு வித் லெட் ஷார்ட்ஸ் ஆர் மெர்க்யூரி. எல்லாம் ஃபில் ஆகிருக்கும்னா லெட் ஷார்ட்ஸ் இருக்கும், இல்லைனா இந்த இடத்துல லெட் ஷார்ட்ஸோ இல்லைனா மெர்க்யூரியோ ஃபில் ஆகிருக்கும். அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த ஹைட்ரோமீட்டர் வந்து ஃப்ளோட் ஆகும். ஹைட்ரோமீட்டர் தண்ணிக்குள்ளே போகும்போது உள்ளே மூழ்காமல் இந்த லெட் ஷார்ட்ஸ் இருக்கிற வெயிட்டுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஹைட்ரோமீட்டர் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் ஹைட்ரோமீட்டர் டு ஃப்ளோட் ஆன் ஸ்டாண்ட் வெர்டிக்கலி. அதாவது வெர்டிக்கலாக வந்துட்டு வெர்டிக்கலாக நேராக வந்து நிற்கும். அதாவது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த நேரோ டியூப் ஹேஸ் மார்க்கிங்ஸ். அதாவது நேரோ டியூப் இந்த இடத்துல வந்துட்டு இதில் தான் வந்து என்ன இருக்கும்னா மார்க்கிங் இருக்கும். அப்போ எதை வச்சு நம்ம வந்து ரீடிங்கை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ த நேரோ டியூப் ஹேஸ் மார்க்கிங் ஸோ தட் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அ லிக்விட் கேன் பி ரீட் டைரக்ட்லி. டைரெக்டாக நம்ம வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விடை டைரெக்டாக மெஷர் பண்ண முடியும் யூஸிங் திஸ் ஹைட்ரோமீட்டர். ஸோ த லிக்விட் டு பி டெஸ்டட் இஸ் poured into the. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்ததுமா ஹைட்ரோமீட்டர். ஸோ த லிக்விட் டு பி டெஸ்டட் இஸ் poured into the glass jar. அதாவது எந்த லிக்விடை நம்ம மெஷர் பண்ணணுமோ அந்த லிக்விடை நம்ம இந்த கிளாஸ் ஜார், இதுதான் வந்து கிளாஸ் ஜார்மா, இந்த கிளாஸ் ஜாரில் ஃபில் பண்ணிக்கணும். அந்த ஃபில் பண்ண கிளாஸ் ஜாரில் வந்துட்டு ஹைட்ரோமீட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஜென்ட்லி லோயர்ட், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே கீழே இறக்குறாங்க அந்த டெஸ்ட் டியூபை, சாரி ஹைட்ரோமீட்டரை. ஹைட்ரோமீட்டரில் 3 பார்ட்ஸ் இருக்குது. லோயரில் வந்துட்டு ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குது, சென்டரில் வந்துட்டு என்ன இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் இருக்குது, அதுக்கு மேலே அப்பர் பார்ட்டில் வந்து என்ன இருக்குது, நேரோ டியூப் இருக்குது. அந்த நேரோ டியூப்பில் மார்க்கிங் இருக்கும். எதுக்காகனா டு மெஷர் த டைரக்ட் ரீடிங், டு மெஷர் த டென்சிட்டி ஆஃப் வாட்டர், டு மெஷர் த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அல்ல எனி லிக்விட். எந்த லிக்விடோட டென்சிட்டி நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது. அதில் வேறு ஒன்றும் இல்லை. லோயர் எண்டில் ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குது. இட் இஸ் ஃபில்டு பார்ஷியலி ஃபில்டு வித் மெர்க்யூரி ஆர் லெட் ஷார்ட்ஸ். இதில் என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்க, லெட் ஷார்ட்ஸோ இல்லை மெர்க்யூரியோ ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டெம் வந்துட்டு அந்த சிலிண்ட்ரிக்கல் அந்த ஹைட்ரோமீட்டர் வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே ஃப்ளோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் உள்ளே இறக்கின உடனே அது தானாகவே என்ன ஆகணும், ஃப்ளோட் ஆகணும். எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தானாகவே ஃப்ளோட் ஆகணும். அப்போ அந்த ஃப்ளோட் ஆகிறதுக்கு தான் அதில் வந்து லெட் ஷார்ட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த லிக்விடை நம்ம மெஷர் பண்ணமோ, எந்த லிக்விடோட டென்சிட்டியை மெஷர் பண்ணணுமோ அதை வந்து இந்த கிளாஸ் ஜாரில் எடுத்துகிட்டு அந்த கிளாஸ் ஜாரில் ஃபில் பண்ணிவிட்டு த ஹைட்ரோமீட்டர்ஸ் ஜென்ட்லி லோயர்ட் இன்டு த லிக்விட்குள்ளே விடுறாங்க அன்டில் இட் ஃப்ளோட்ஸ் ஃப்ரீலி. அதாவது அது வந்து ஃப்ளோட் ஆகிற வரைக்கும், ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிற வரைக்கும் அதை நம்ம பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக விடணும் உள்ள. அப்போ த ரீடிங் அகெயின்ஸ்ட் த லெவல் ஆஃப் லிக்விட், அந்த லிக்விடுக்கு அகெயின்ஸ்டாக இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்களா இல்லையா இங்கே, அப்போ இந்த இடத்துல அந்த ரீடிங் வந்து நமக்கு தெரியும். ஸோ த ரீடிங் அகெயின்ஸ்ட் த லெவல் ஆஃப் லிக்விட் டச்சிங் த டியூப் கிவ்ஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விடு. அப்போ இந்த ரீடிங்கை வச்சு நம்ம அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விடை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா தெளிவாக என்ன பார்த்தோன்னு? ஹைட்ரோமீட்டர் டைரக்ட் ரீடிங் instrument used for measuring the density or relative density of the liquid is called hydrometer. Hydrometer is based on the principle of flotation. That is the weight of the liquid displaced by the அப்படின்னா என்னன்னா weight of the liquid is displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. Hydrometer consists of a cylindrical stem having, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சுமா, ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஹைட்ரோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம், அந்த சென்டரில் இருக்கிறது, அண்ட் ஹேவிங் ஏ ஸ்பெரிக்கல் பல்ப், அதோட லோயர் எண்டில் என்ன இருக்குது, ஸ்பெரிக்கல் பல்ப், அதில் என்ன ஃபில்லாக இருக்கும், அண்ட் அப்பர் எண்டில் வந்துட்டு நேரோ டியூப் இருக்கும். த லோயர் ஸ்பெரிக்கல் பல்ப் இஸ் பார்ஷியலி ஃபில்டு வித் லெட் ஷார்ட்ஸ். ஏன் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஃப்ளோட், அந்த ஹைட்ரோமீட்டரை ஃப்ளோட் பண்ண வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. திஸ் ஹெல்ப்ஸ் ஹைட்ரோமீட்டர் டு ஃப்ளோட் ஆர் ஸ்டாண்ட் வெர்டிக்கலி இன் லிக்விட்ஸ். நேரோ டியூப் ஹேஸ் மார்க்கிங் ஸோ த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் கேன் பி read directly. லிக்விட் டு பி டெஸ்டட் இஸ் poured, அதெல்லாம் பார்த்துட்டோம். கிளாஸ் ஜாரில் எந்த லிக்விடை மெஷர் பண்ணமோ அந்த லிக்விடை எடுத்துகிட்டு ஹைட்ரோமீட்டர் அது ஜென்ட்டில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கீழே இறக்குறோம். அது ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை பிடிச்சிருக்கணும். இப்போ ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆக ஆரம்பித்தோன்னே அதை விட்டுணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகி ஒரு 2 seconds 2 minutes 1 minute கழிச்சு அதில் ரீடிங் நோட் பண்ணும். அந்த ஹைட்ரோமீட்டரில் ரீடிங் காட்டும், அந்த ரீடிங்கை நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் பார்த்தோம். அடுத்து டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்தோம். ஹைட்ரோமீட்டர்ஸ் மே பி கேலிப்ரேட்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் யூசஸ். ஹைட்ரோமீட்டர்ஸ் வந்துட்டு நிறைய யூசஸ்க்கு யூஸ் ஆகுது. என்னென்னா சச் அஸ் லாக்டோமீட்டர்ஸ்.
லாக்டோமீட்டர்ஸ் எதுக்குன்னா ஃபார் மெஷரிங் த டென்சிட்டி, அதாவது க்ரீமினஸ் ஆஃப் மில்க், மில்கில் இருக்கக்கூடிய க்ரீமை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் லாக்டோமீட்டர். அடுத்து சாக்ரோமீட்டர், சாக்ரோமீட்டர் ஃபார் மெஷரிங் த டென்சிட்டி ஆஃப் சுகர் இன்னும் லிக்விட், நம்ம லிக்விடில் எடுக்கக்கூடிய சுகர் லெவல் வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு சாக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்கஹாலோமீட்டர் ஃபார் மெஷரிங் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இன் ஸ்பிரிட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லாக்டோமீட்டர். ஸோ லாக்டோமீட்டர் அப்படிங்கும்போது இட் இஸ் த ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் இஸ் அ லாக்டோமீட்டர். இது வந்து ஹைட்ரோமீட்டரோட ஒரு ஃபார்ம் தான் வந்து லாக்டோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு யூஸ் ஆகுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? இது அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு செக் த பியூரிட்டி ஆஃப் மில்க். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இது எதுக்கு யூஸ் ஆகுதுமா? யூஸ்டு டு செக் த பியூரிட்டி ஆஃப் மில்க், மில்கோட பியூரிட்டி, க்ரீம்னஸ் எவ்வளோ இருக்குது, தண்ணி அதிகமாக இருக்கா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. லாக்டோமீட்டர் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆனதா? பிரின்சிபல் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மில்க். லாக்டோமீட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மில்க். மில்கோட அந்த தன்மை, அதாவது நம்ம தண்ணி அதிகமாக ஊற்ற அதோட டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். அதுவே இப்போ க்ரீமினஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பாலோட திக்னஸ் அதிகமாக இருந்தால் அதோட டென்சிட்டி அதிக அளவில் இருக்கும். அப்போ அந்த பிரின்சிபல் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மில்கை பொறுத்து லாக்டோமீட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த லாக்டோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப். இந்த டயக்ராம் உங்களுக்கு அப்புறமா காட்டுறோமா, ஃபஸ்ட்டு கவனிங்க. இதை லாக்டோமீட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் லாங் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப் இருக்கும் வித் ஏ சிலிண்ட்ரிக்கல் பல்ப். இப்போ ஹைட்ரோமீட்டரில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் டெஸ்ட் டியூப் இருக்குது, அதில் வந்து சிலிண்ட்ரிக்கல் பல்ப் இருக்குது. அதில் வந்து சிலிண்ட்ரிக்கல் பல்பில் வந்துட்டு வித் கிராஜுவேஷன், அதாவது ரீடிங் எவ்வளோ இருக்குன்னா ரேஞ்சிங் ஃப்ரம் 15 at the top to 45 at the bottom. அதோட பாட்டமில் வந்து 45 இருக்குமா, டாப்பில் வந்து 15 இருக்குமா அந்த மெஷர்மெண்ட்டு. அப்போ லாக்டோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாங் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப், அதாவது கிராஜுவேட்டட்னா அதில் ஸ்கேல்ஸ் அந்த ரீடிங்ஸ் இருக்கும். இப்போ லாங் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப் இருக்குது வித் கீழே வந்து சிலிண்ட்ரிக்கல் பல்ப் இருக்குது. அதில் வந்துட்டு லெட் ஷார்ட்ஸ் ஃபில் ஆகிருக்கும் வித் த கிராஜுவேஷன் ரேஞ்சிங் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15 at the top. அந்த லாங் டெஸ்ட் டியூபோட சிலிண்ட்ரிக் மேலே வந்துட்டு 15 இருக்கும், கீழே டாப் 15 at the top, 45 at the bottom. 45 வந்து பாட்டமில் இருக்கும். த டெஸ்ட் டியூப் ஃபில்டு வித் ஏர். அந்த டெஸ்ட் டியூப்பில் வந்துட்டு எதுவும் ஃபில் ஆகிருக்காது, என்ன தான் ஃபில் ஆகிருக்கும், ஏர் தான் ஃபில் ஆகிருக்கும். திஸ் ஏர் சேம்பர் காசஸ், அந்த ஏர் தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, த ஏர் சேம்பர், த டெஸ்ட் டியூப் இஸ் ஃபில்டு வித் ஏர், திஸ் ஏர் சேம்பர் காசஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃப்ளோட். இப்போ அந்த லாக்டோமீட்டருங்கிறது ஹைட்ரோமீட்டர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஏர் சேம்பர் காசஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு float. So test tube is filled with air ma, the air chamber causes the instrument to float. இந்த air chamber தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை float பண்ண வைக்குது. The spherical bulb is filled with mercury to cause the lactometer to sink up. அதாவது மூழ்க வைக்கும். அந்த மெர்க்யூரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம அந்த லாக்டோமீட்டரை பாலுக்குள்ளே டிப் பண்ணும்போது மூழ்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாக ஆரம்பிக்கும், அந்த அதோட டென்சிட்டியை பொறுத்து மிதக்க ஆரம்பிக்கும். அதை தான் சொல்கிறாங்க மெர்க்யூரி. இதை வந்துட்டு எப்படி அது நிற்க வைக்குது அப்படின்னா அந்த உள்ள சிலிண்ட்ரிக்கல் பல்பில் இருக்கிற மெர்க்யூரினால தான் நடக்குது. ஸோ ஃபில்டு வித் மெர்க்யூரி டு காஸ் த லாக்டோமீட்டர் டு சிங்க் அப். சிங்க் அப்னா ஃபஸ்ட்டு மூழ்கும், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரைஸ் ஆகும். சிங்க் அப் டு த ப்ராப்பர் லெவல் வரைக்கும் மூழ்கும், அதுக்கப்புறம் என்ன அன் டு ஃப்ளோட், அதுக்கப்புறம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. இன் அன் அப்ரைட் பொசிஷன், அப்ரைட்னா நிமிர்ந்து அப்படின்னு அர்த்தம், அப்ரைட்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே வெர்டிக்கலாக நிற்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மில்கில் நிற்குது. புரிஞ்சுதுங்களா இந்த பேராகிராஃப் என்னென்னு? ஸோ ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிடலாம். அதாவது ஹைட்ரோமீட்டரோட ஒரு ஃபார்ம் தான் வந்துட்டு லாக்டோமீட்டர். அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? செக் த பியூரிட்டி ஆஃப் மில்க், மில்கோட பியூரிட்டியை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லாக்டோமீட்டர் எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது? கிராவிட்டி ஆஃப் மில்க். அடுத்தது லாக்டோமீட்டரில் என்ன அப்படின்னா, லாக்டோமீட்டருங்கிறது என்னென்னா அது ஒரு லாங் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ஏ சிலிண்ட்ரிக்கல் பல்ப் இருக்கும் கீழே. வித் த கிராஜுவேஷன் ரேஞ்சிங் வந்து எவ்வளோ 15 at the top. டாப்பில் வந்து 15 இருக்கும், கீழே போக 45 இருக்கும், பாட்டமில் 45 இருக்கும். அந்த டெஸ்ட் டியூப் வந்து ஃபுல்லாக எதால் ஃபில்லாக இருக்கும்னா ஏரால் ஃபில்லாக இருக்கும். திஸ் ஏர் சேம்பர் காசஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃப்ளோட். அந்த ஏர் சேம்பர் தான் வந்து என்ன பண்ண வைக்குது, அந்த லாக்டோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த டெஸ்ட் டியூபை ஃப்ளோட் பண்ண வைக்குது. கீழே சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெரிக்கல் பல்பில் என்ன ஃபில்லாக இருக்கும்? மெர்க்யூரி ஃபில்லாக இருக்கும். இந்த மெர்க்யூரி எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இட் காசஸ் டு, அதாவது மெர்க்யூரி இருக்கிறதுனால தான் அந்த லாக்டோமீட்டர் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம பால் அந்த மில்க்குள்ளே விட்ட உடனே லாக்டோமீட்டரை மில்க்குள்ளே டிப் பண்ண உடனே சிங்க் ஆகும், மூழ்கும்.
சிங்க் அப் டு த ப்ராப்பர் லெவல், ஒரு ப்ராப்பர் லெவல் வரைக்கும் மூழ்கும். அடுத்தது என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டு ஃப்ளோட், அதுக்கப்புறம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் அப்ரைட் பொசிஷன்னா நிமிர்ந்து, அதான் வெர்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மில்க். அடுத்தது இன்சைட் த லாக்டோமீட்டர் தேர் மே பி எ தெர்மோமீட்டர் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த பல்ப் அப் டு இன்டு த அப்பர் பார்ட் ஆஃப் த டெஸ்ட் டியூப். அதாவது இந்த டயக்ராம் உங்களுக்கு காட்டுறேன், புக்கில் கொடுக்கல. அந்த சிலிண்டர், அதாவது ஹைட்ரோமீட்டரில் நம்ம இதை பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஷேப்பில் இருக்கும். ஹைட்ரோமீட்டரில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் லாக்டோமீட்டரும் இருக்கும். அதாவது ஹைட்ரோமீட்டரில் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, அதாவது அப்பர் பார்ட்டில் வந்துட்டு நேரோ டியூப் இருக்குதுன்னு பார்த்தோமா. இதுதான் இங்கே வந்து டெஸ்ட் டியூப், சிலிண்ட்ரிக்கல் டியூப்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குது, இதில் மெர்க்யூரி ஃபில்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே ஃபார்மேட்டில் தான் லாக்டோமீட்டரும் இருக்கும். என்ன அப்படின்னா ஏர் ஃபில்லாக இருக்கும். அடுத்தது இன்சைட் த லாக்டோமீட்டருக்குள்ளே there may be a thermometer extending from the bulb up to into the upper part of the test tube. So inside the lactometer there may be a thermometer extending from the bulb up to into the upper part of the test tube. அந்த upper part of the test tube இருந்து மேலே வந்து ஒரு தெர்மோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. where the scale is located, அந்த தெர்மோமீட்டர்லேயும் ஸ்கேல் ரீடிங் இருக்கும். the correct lactometer reading is obtained only at the temperature of 60 degree Fahrenheit. அதாவது லாக்டோமீட்டரில் கரெக்டான ரீடிங் நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் லெவல் எவ்வளோ இருக்கணும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் அந்த டெஸ்ட் டியூப்லேருந்து தெர்மோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் தான் நம்ம கரெக்ட் லாக்டோமீட்டர் ரீடிங்கை மெஷர் பண்ண முடியும். லாக்டோமீட்டர் மெஷர்ஸ் த க்ரீம் கண்டென்ட் ஆஃப் மில்க். அப்போ தான் வந்துட்டு லாக்டோமீட்டர் வந்து க்ரீம் கண்டென்ட் ஆஃப் மில்கை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் த க்ரீம் லோயர் த லாக்டோமீட்டர் ஃப்ளோட்ஸ். அதாவது க்ரீம், அந்த மில்கில் வந்துட்டு க்ரீம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லாக்டோமீட்டர் என்னாகும், ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். லோயர் த லாக்டோமீட்டர் ஃப்ளோட்ஸ் இன் த மில்க். த ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் நார்மல் மில்க் இஸ் 32. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த டெஸ்ட் டியூப்பில் 15 to 45 கீழே இருக்கும் இல்லையா. அப்போ நார்மல் மில்கில் எவ்வளோ ரீடிங் காட்டும், 32. லாக்டோமீட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அட் மில்க் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அண்ட் டைரிஸ். எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா மில்க் ப்ராசஸிங் யூனிட்ஸ்லேயும் அண்ட் டைரிஸ்லேயும் வந்துட்டு இது இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இதோட டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள், லாக்டோமீட்டரோட டயக்ராம் உங்களுக்கு. இது வந்து ஹைட்ரோமீட்டரோட டயக்ராமா, இது வந்து ஹைட்ரோமீட்டரோட டயக்ராம். இதில் பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். கீழே வந்துட்டு ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குங்களா, இந்த ஸ்பெரிக்கல் பல்பில் என்ன ஃபில்லாக இருக்குது, லெட் ஷார்ட்ஸ் ஃபில்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு என்ன இருக்குது, கிராஜுவேட்டட் ஸ்கேல் இருக்குது பாருங்கள், அந்த ரீடிங் இருக்குங்களா. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம டென்சிட்டி ஆஃப் வாட்டரை வந்து மெஷர் பண்ண முடியும். அடுத்தது இது அதை தான் சொல்லியிருக்காங்க, அந்த டயக்ராம் எப்படி வந்துட்டு வாட்டரோட டென்சிட்டி இல்லை எனி லிக்விடோட டென்சிட்டி எப்படி மெஷர் பண்ணலாங்கிறது காமிச்சிருக்காங்க. இதுவும் ஹைட்ரோமீட்டர் தான். இந்த மார்க்கிங் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ரீடிங்கை நோட் பண்ணிடுறோம். சரிங்களா. அடுத்தது லாக்டோமீட்டர், இதுதாம்மா லாக்டோமீட்டர். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து என்னது சிலிண்ட்ரிக்கல் டெஸ்ட் டியூப்னாங்க. இந்த இடத்துல ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குது. இதுதான் வந்து இதில் வந்து என்ன ஃபில்லாக இருக்கும், மெர்க்யூரி இல்லைனா லெட் ஷார்ட்ஸ். இங்கே லாக்டோமீட்டரில் மெர்க்யூரி தான் ஃபில்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த லாக்டோமீட்டரை வந்துட்டு மிதக்க வைக்கிறதுக்கு, அந்த பாலில் போய் மிதக்க வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அதாவது தெர்மோமீட்டர் ஃபிட் ஆகிருக்குங்களா. இதுலேயும் ஸ்கேல்ஸ் இருக்குது. அப்போ இதில் வந்துட்டு என்ன இருக்குது, தெர்மோமீட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இதுதான் தெர்மோமீட்டர். இப்போ இதுலேயும் ஸ்கேல்ஸ் இருக்குது. அந்த ரீடிங் நார்மலாக லாக்டோமீட்டருக்குள்ளே இது வந்து இந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்குது, ஏர் ஃபில்லாக இருக்கும். இந்த டியூப்குள்ளே என்ன ஃபில்லாக இருக்கும், ஏர் ஃபில்லாக இருக்கும். இந்த இடத்துல ஏர் ஃபில்லாக இருக்கும், ஏர் ஃபில்டு சாம்பர். இதுதான் வந்து இந்த லாக்டோமீட்டரை வந்து ஃப்ளோட் பண்ண வைக்குது. இது வந்துட்டு தெர்மோமீட்டர். இதில் வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்மளால் அந்த மில்கோட க்ரீம்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஹைட்ரோமீட்டர். இதுவும் வந்து என்னென்னா ஒன் டைப் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் தாம்மா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பியாண்ட் சி. பியாண்ட் சி அப்படிங்கிறது நத்திங் பட் பியாண்ட் ஃபோர்ஸ். அதாவது நமக்கு நல்லாவே தெரியும், வாட்டர்லேருந்து அதாவது தண்ணிக்குள்ளே எந்த ஒரு பொருள் போனாலும் அது வந்து அந்த பொருளை அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் பியாண்ட். இங்கே வந்துட்டு பியாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் பாருங்கள். பியாண்ட் சி அப்படிங்கும்போது we already saw that a body experiences an upward force. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு பொருளை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பாக
ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸை உணரப்படுது. என்ன அப்படின்னா அந்த ஃப்ளூயிடு அந்த வாட்டர் வந்து இட் எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர் ஆன் தட் ஆப்ஜெக்ட். எந்த ஒரு பொருள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் அந்த பொருள் மேலே தண்ணி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணுது. மேல் நோக்கு ஒரு அந்த அப்வர்ட் ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட் மேலே. அதை தான் வந்து நம்ம அப்வர்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைனா பியாண்ட் ஃபோர்ஸ். We already saw that a body experiences an upward force due to the fluid surrounding. அந்த சரௌண்டிங் சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியினால் ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுது. when it is partially or fully immersed into it, ஒன்று அந்த பொருள் பார்ஷியலாவோ இல்லைனா fully or when it is partially or fully immersed into it. So we also know that pressure is more at the bottom. நமக்கு நல்லாவே தெரியுமா வாட்டரில் வந்துட்டு pressure is more at the bottom and less at the top of the liquid. அதாவது top of the liquidல pressure கம்மியாக இருக்குன்னு தெரியும். pressure is more at the bottom. So this pressure difference causes. So இந்த pressure difference தான் அந்த ஆப்ஜெக்ட்க்கு மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ண வைக்குது. So difference causes a force on the object and pushes it upward. So this force is called beyond force. இப்போ புரிஞ்சுதுங்களா என்னென்னு? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ளூயிட் அப்படிங்கும்போது இட் எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர். டாப்பில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், பாட்டமில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் காரணமாக அந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் காசஸ் எ ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் அண்ட் புஷஸ் இட் அப்வர்ட். அந்த ஆப்ஜெக்டை அப்வர்ட் டைரக்ஷனில் புஷ் பண்ண வைக்குது. திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் பியாண்ட் ஃபோர்ஸ் அண்ட் த ஃபினாமினன் இஸ் கால்ட் பியாண்ட் சி. இப்போ இந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கம்மா? பியாண்ட் சி அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ புரிஞ்சிச்சிங்களா பியாண்ட் ஃபோர்ஸ்னால் என்ன? அதாவது பியாண்ட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் எனி லிக்விட் எனி ஃப்ளூயிட் இட் எக்ஸர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். எந்த ஒரு பொருள் உள்ளே வருதோ அந்த பொருள் மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ண வைக்குது. அந்த ஃபோர்ஸ் தான் வந்து பியாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் பியாண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் தோஸ் வித் ரிலேட்டிவ்லி ஹை வால்யூம் அண்ட் லோ டென்சிட்டி. அதாவது மிதவை அப்படின்னு சொல்கிறாங்க, மிதத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் வந்து பியாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோஸ்ட் பியாண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் தோஸ். ஸோ மோஸ்ட் பியாண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், பியாண்ட்னா மிதக்கக்கூடிய பொருள் அர்த்தம், ஆர் தோஸ் வித் எ ரிலேட்டிவ்லி ஹை வால்யூம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஹை வால்யூமாக இருக்கும் ஆனால் டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும். டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் த ஆப்ஜெக்ட் weighs less than the amount of water it has displaced. If the object weighs less than the amount of water, அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டென்சிட்டி இஸ் லெஸ் அப்படின்னா, பியாண்ட் ஃபோர்ஸ் வில் பி மோர். பியாண்ட் ஃபோர்ஸ் வில் பி மோர் அண்ட் இட் வில் பி ஃப்ளோட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃப்ளோட் அண்ட் சிங்க்ன்ட்டு. அதாவது ஆப்ஜெக்டோட வால்யூம் அதிகமாக இருக்கும், டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அமௌண்ட் ஆஃப் வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஆப்ஜெக்டோட டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும். இதுவே சச் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் பாசிட்டிவ்லி பியாண்ட். அப்போ மிதக்கிற தன்மை அதிகமாக இருக்கு, எந்த பொருளுக்கு மிதக்கிற தன்மை அதிகமாக இருக்கோ அந்த பொருளுக்கு பேர் பாசிட்டிவ்லி பியாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இஃப் த ஆப்ஜெக்ட் weighs more than the amount of water it has displaced. But if the object weighs more than that the amount of water it has displaced, அதாவது டென்சிட்டி ஆப்ஜெக்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது, இப்போ வாட்டரோட டென்சிட்டி கம்மியாகிருச்சு அப்படின்னா, அதாவது வாட்டரோட டென்சிட்டியை விட ஆப்ஜெக்டோட டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா பியாண்ட் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வில் சிங்க். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும்னா மூழ்கும். சச் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் நெகட்டிவ்லி பியாண்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நெகட்டிவ்லி பியாண்ட். அப்போ see this diagram. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா புரியும்.